ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ரைட் போகிறேங்க நான். ஸோ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:30 மணி ஆகுதுங்க. டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொல்லிமலை ரைட் போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 15-20 வண்டி வந்து KTM வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போகிறாங்க. ஸோ என்ன விவரங்கிறத நான் போகிற வழியில் சொல்கிறேன். அப்படி நான் போய் குளிச்சுட்டு அப்படி நான் வந்து பைக்கில் ஒன்று கண்டு பண்ணுறேன் கைஸ். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஓ காட், நம்ம இப்போ இங்கே தான் போகிறோம். 71 ஹேர்பின் பின்ஸ் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 71 ஹேர்பின் பின்ஸ். 71 ஆனால் இட்ஸ் கோன் பி ஃபன் டெஃபினெட்லி ஃபார் ஷூர் 100%. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஓகே கைஸ், வெரி குட் மார்னிங் அகைன். போலாமா? என்னடா ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், KTM வந்தாச்சு. எத்தனை வண்டி போகிறோம். இது அவர் பாய்ஸ். இவனை பார்த்துருப்பீங்க, இவனையும் பார்த்துருப்பீங்க, அவரையும் பார்த்துருப்பீங்க. இவரை மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய. ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பேக் ஆஃப் 16 to 17 பைக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் தான் லீட் பண்ணி போகிறேன். எல்லோரும் வந்தாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். எங்கே நம்ம கார்த்தி பெட்ரோல் போட போனோம். வந்துட்டான். நம்ம பாய்ஸ் இங்கே நிற்கிறாங்க. அவர் பாய்ஸ். ப்ரோ கொஞ்சம் வழி விடுங்க ப்ரோ, முன்னாடி போய்ட்றேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த ரைட் பார்த்தீங்கன்னா வந்து KTM சவுத், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், மதுரை. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ரைடுங்க, அதாவது 1 டே ரைடு மாதிரி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி நேராக துறையூர் போயிட்டு கொல்லிமலை போகிறோம். ஸோ கொல்லிமலை போயிட்டு அப்படியே வர போகிறோம். இந்த ரைடு நல்லா ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது நினைக்கிறேன். பிகாஸ் யாரும் வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய பவர் பேக் ரைடாக இருக்காது. இது லெஷராக ஜாலியாக ஒரு வீக்கெண்ட் ரைட். ஸோ லைக் அதான் 16 to 17 பைக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புது டியூக் 390 போயிட்டுருக்கேன். மிரர் கண்டிப்பாக இது விசிபிலிட்டி இல்லவே இல்லை கைஸ். அப்படி நான் சிட்டியை விட்டு தாண்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்களா வண்டி வருது, உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ போட்டேன்? வெல்கம் டு RK Motovlogs. ஸோ எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ 9th of March 2024. ஸோ சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய ட்ராவல் vlogs, மோட்டோ vlogs போடுவேன். அன்பாக்சிங் வீடியோ, ரைடர் ரிவ்யூஸ்லாம் போடுவேன். ஸோ கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. ஆல்ரைட், கொள்ளிடம் பிரிட்ஜ் வந்தாச்சு. ஸோ ஃபார் ஸோ குட். சரியான டார்க்குங்க வண்டி. சும்மாவே KTM டார்க் அதிகமாக இருக்கும். பழைய 390யோட இது அல்லுதுங்க அப்படியே டார்க்கு. ஓகே கைஸ், இப்போ நான் அட்வென்ச்சர் மாற்றிட்டேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா அதில் கூகுள் மேப் ஹோல்டர் இல்லை, மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ அதனால் இப்போ மொபைல் ஹோல்டர் இருக்கிறத மாற்றிட்டேன். ப்ரோ நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. நம்மளை வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கைஸ்? அந்த பொண்ணு உள்ள டாட்டா காட்டுது. நம்ம திருப்பி டாட்டா காட்டினா, ஏன்டா என் பொண்ணுக்கு டாட்டா காட்டினா அவங்க அப்பா வந்துடுவார். கைஸ் ஏதோ பெருசாக இருக்குங்க இங்கே ஏதோ. கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இங்கே இப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் வருது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து துறையூர்கிட்ட இது இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, சேஃபாக, எக்ஸ்ட்ரா காஷியஸாகவே வாங்க. ஏன்னா நிறைய அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக வாங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட்டு, இந்த லாரிக்காரன் அந்த பஸ் டிரைவர் இறக்கி விட்டான், வண்டிக்காரனை இறக்கி விட்டான். ஆல்ரைட் கைஸ், துறையூர் வந்தாச்சு. ஸோ இப்போது எங்கே சாப்பிட்றதுன்னு நம்ம ஆளுங்கிட்ட கேட்டுக்குவோம். மீடியமாக, அதாவது வெஜ். நான் இங்கே ரைட்டில் ஒரு ஹோட்டல் ப்ரோ, முன்னாடி இங்கே ஒரு ஹோட்டல் டீசெண்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல டிரைவர் வந்தால் நம்மளும் கை காட்டுவோங்க. அவர் பாருங்க எல்லாத்தையும் போகிறதுக்காக வழி விட்டார். நம்ம அண்ணன் ஒருத்தர் தானேங்க இருக்கார், அதனால் அவரை வழி விட்டுட்டோம். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் பொடி தோசை, நார்மல் தோசை, வெண்ணெய் தோசை. பூரிலாம் இருக்குடா, சொல்லவே நம்மகிட்ட. என்ன ப்ரோ? ஸோ அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் கைஸ். ப்ரோ இன்னும் தேங்க்யூண்ணா. A few moments later. ஓகே கைஸ், இப்போ திருப்பி சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே ஒரு 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. கிளம்ப வேண்டியதான். ஆமாம். ஆல்ரைட் கைஸ், என்ன பார்த்தீங்கன்னா 98 kilometers இருக்குது. மணி வந்து இங்கே 11:10ங்க. பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். ஸ்லோவாக தானே போகிறோம். இப்போதான் மிரர் டைட் பண்ணேன். மிரர் இல்லாமல் ஓட்டவே முடியல கைஸ். ஸோ கைஸ், அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதுல மலை, அங்கே தாங்க நாங்கள் போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மலை தான் மேலே ஏற போகிறோம். ஸோ நேரம் அங்கே போகிறோங்க. இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம், பார்க்க போகிறவங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து அடிவாரம் வந்தாச்சு. இன்னொரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க மேலே. இப்போ நம்மளோட டியூக்கோட 390 நல்லா ஹில்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஹைவேஸில் பார்த்தாச்சு நல்லா இருக்குது, ஹில்ஸ்க்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கான பக்காவான ரோட் கண்டிஷன் இதாங்க. இதை விட்டு ஒரு நல்ல ரோட் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறது கிடையவே கிடையாதுங்க. கொல்லிமலை ஹில்ஸு தான் ஒரு வண்டியோட கார்னரிங் ஸ்டைலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான இடம். இங்கே வந்து ஒரு வண்டி பாஸ் ஆகிடுச்சுன்னா அது வேறு லெவல் தான் அந்த வண்டி. நல்லா இருக்கு. டேய் தம்பி, அவனை பார்த்து நான் விட்டுருப்பேன். நல்ல வேலை அந்த பஸ்ஸு ஹார்ன் அடிச்சனால நான் பார்த்துட்டேன், நல்லா ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. எது நம்ம வண்டியா தெரியலையா? அது என்ன தெரியலையா? இல்லை பேக் பிரேக் யூஸ் பண்ணுறேன் திருப்பும் போது. கைஸ் அப்படியே பாருங்க பின்னாடி எவ்வளோ பேர் ரைடு வராங்கன்னு. சூப்பராக அப்படியே ட்ரெயின் மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோங்க. பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க ஒருத்தருக்கு என்னமோ ஆச்சுங்க கைஸ். ஒரு சாமி வந்துருச்சு கைஸ், அவர் சாமி வந்துருச்சுங்க. ஐயோ பயமாக இருக்குது.
ஓகே, நம்ம இப்போ பின்னாடி வருவோம். முன்னாடி போனால் போர் அடிக்குது. யாரையுமே எங்கே பாருங்க கைஸ், அவர் பாய்ஸ் எல்லாருமே போகிறாங்க. பின்னாடி வர்றது ஜாலியாக தாங்க இருக்குது. யாரும் வராங்களா வேணாமான்னு பார்க்க வேணாம், நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போகலாம். என்ன ஒருத்தர் இருந்தால் எல்லோரும் பவுலிங் பால் மாதிரி விழுவ வேண்டியதான். அதனால் முன்னாடி போகிறவருக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. 17 வண்டி போகுது. என்ன பாய்ஸ் இல்லை நின்ட்டீங்க, என்ன டபுள் பைலுக்கு சொல்கிறாங்கடா. சினிமா ஷூட்டிங்கா? ஓகே கைஸ், இப்போ நம்ம செக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். இந்த ரைட் எடுத்துக்கோங்க ப்ரோ. ஸோ கைஸ், இந்த ஹோம்மேட் சாக்லேட்டில் மொஜிட்டோ குடிக்கலான்னு இருக்கோங்க. ஸோ இங்கே உள்ள கஃபேட்டேரியா வேறு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. வந்துட்டான் சவுண்டு விடு. எப்படிப்பா வண்டி? அல்ல பின்னாடி உட்கார பொண்ணு கேட்காம இருந்தியா? கேட்டா அல்ல வண்டி பிடிச்சிருக்கா? வண்டி பேர் என்ன? KTM. கைஸ், இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. பை ப்ரோ. இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நேராக கீழே இறங்க போகிறோம் கைஸ். ஓ, எனக்காக தான் அவ்வளோ பேர் வெயிட்டிங்க. ஐயோ, ப்ரோ லைட்டாக விட முன்னாடி ஓடிடுறேன். திருப்பி திருச்சி நோக்கிய பயணம். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உயிரை பயனையாக வச்சு எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி எவ்வளோ இழுத்து போயிருக்கேன். நான் ட்ரோனை எடுத்ததே கிடையாது வெளியே. இப்போ தான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரோன் எடுக்கிறேன். கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறது, உயிர் போதா இல்லையா? அந்த சேந்தமங்கலம் அந்த வழியாக வந்தோம். இப்போ இந்த சைடு நம்ம போகிறோம், தம்மம்பட்டி வழியாக போகிறோம். நல்லாயிருக்கும் ரூட்டு. Enjoy bro. It was so fun guys. It was so fun. Guys, இங்க பாருங்க ஃபுல்லா மிளகு தாங்க. ஃபுல்லா மிளகு தோட்டம் தாங்க. அது பார்க்க வெத்தலை மாதிரி இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அது மிளகு.
ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்னதாக வயலோட தேக்கம் வருது, தண்ணி தேக்கம் இருக்குது. இங்கே கூட குளிக்கலாம். ஆனால் நம்ம துணி துவச்சிட்டு இருக்காங்க. வயலட் கலரில் அந்த பூ பேர் தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க கைஸ். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குண்ணே. செம்ம அழகாக இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சிடலாம் போல இருக்குது. இந்த பூ, இந்த ரோடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரோடுன்னு யாருமே இல்லை, நாங்கள் பாட்டு தனியாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். வாவ், ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். அண்ணங்க எல்லாம் சரக்கு சாப்பிட்றாங்க கைஸ். போகும்போது டியூக் 390 ஏறணும், வரும்போது அட்வென்ச்சரில் ஏறணும். எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணன் எல்போர்டு போட்டிருக்காரு, ஸோ நம்ம கேர்ஃபுல்லாகவே அவருக்கு வழி விட்டே ஓட்டோம். அண்ணே போய்க்கவா. பூ என்ன ரொம்ப ஆசையாக மூட்டுதுங்க. செம்ம ரொமான்டிக்காக இருக்குது கைஸ். செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. இந்த ஹேர் பேமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்குங்க, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட இறங்கியாச்சுங்க தம்மம்பட்டிக்கு நம்ம. நல்லா துப்புறான் ஒருத்தன். ஏன்டா பின்னாடி பாடுறான்? நல்லா துப்புனான் அவன். பாய் 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 பாய். ஆர்பி மோட்டோவ்லாக். ஓகே கைஸ், இங்கே ஜாலியாக சாப்பிட போகிறோம். A few moments later. சரியான பசி. இங்கே 5:30 மணி தாங்க சாப்பிட்டோமே, அப்புறம் எப்படி? நைட்டு இறக்கி விட்டான்டா கீழே. சொன்னால் நம்மளை திட்ட வருவானுங்க 10 பைத்தியக்காரனுங்க. கைஸ் தம்மம்பட்டி வந்தாச்சு கைஸ். மணி 6:21 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹீரோ ட்ராவலர். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஜீரோ ஹீரோ ட்ராவலர் ப்ரோக்கு வந்து ஒரு பாய் சொல்லிடுங்க, அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருங்க சேனலுக்கு. ஆல்ரைட், இன்னும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்.